நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நாம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போற பயனுள்ள விஷயம் என்னன்னா, நம்ம கேஸ் பில்டர் சார்பா இணையத்துல பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட்டோட 4வது அப்டேட்ட பத்தி தாங்க. முதல்ல செவ்வக வடிவத்துல செப்டி டேங்குக்கான குழிகளை வெட்டி எடுத்துக்கிட்டோங்க. பிறகு தரைப்பரப்பு வழியா தண்ணீர் எதுவும் வெளியே போகாம இருக்க 40 அளவுள்ள ஜல்லிக்கற்களை பயன்படுத்தி M10 கிரேட்ல காங்கிரீட்டை வலுவா அமைச்சோங்க. பிறகு திடக்கழிவுகளை பிரிக்க 2 அறைகளையும், திரவ கழிவுகளை பிரிக்க 1 அறைன்னு மொத்தமா 3 பகுதிகளா பிரிச்சு செங்கல்ல வச்சு கட்டி, பிறகு சிமெண்ட் கலவை பயன்படுத்தி பூசி முடிச்சோங்க. அடுத்ததா இதிலிருந்து வர்ற தண்ணீர் சுத்திகரிப்பு ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி சோக் பிட்டை ஃபில்டர் மீடியாவோட அமைச்சிருக்கோங்க. இதனால கிடைக்கக்கூடிய பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா சாதாரண தொட்டியில உங்களுக்கு தரைப்பரப்புல உள்ள சிறு சிறு துளைகளை திடக்கழிவுகள் தொடர்ந்து போய் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இதனால தொட்டி எளிதில் நிரம்பிடும். ஆனா நாம திடக்கழிவுகளை தனியா பிரிக்கிறதுனால உங்களுக்கு தொட்டியில அந்த சிறு சிறு துளைகள் அடைக்காதுங்க. இதனால தொட்டி எளிதில் நிரம்பாது. இது உங்களுக்கு அடிக்கடி சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற வேலையையும், தேவையற்ற சுத்தம் பண்ண ஆகக்கூடிய செலவையும் உங்களுக்கு தடுக்குங்க. மற்றும் தண்ணீர் சுத்திகரிப்பாகி வெளியேறதுனால நிலத்தடி நீரை பாதுகாக்குங்க. சரி, இந்த வீடியோல நம்ம வேதாரண்யம் ப்ராஜெக்டோட 4வது அப்டேட்டை பத்தி பார்த்தாச்சுங்க. 5வது அப்டேட்டா நம்ம கிரேட் பீமுக்கான வேலையை பத்தி பார்க்கலாங்க. அதுவரைக்கும் உங்க கேஸ் பில்டர்ஸோட இணைஞ்சிருங்க. நன்றி.